இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த புடவைய வாங்காம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். அத்தை, நம்ம போயிடலாம். எங்கடி போனோம்? ஓவரா பேசினா இந்த புடவை கடையை நான் விலைக்கு வாங்கிடுவேன். மத்தவங்களோட புருஷனை சொந்தமாக்குற மாதிரி ஈஸியா எல்லாத்தையும் வாங்கிட முடியாது மேடம். Stop it! Stop it! Stop it! Stop it! அத்த, இது வேற ஒருத்தர் தொட்ட புடவை. அதுவும் இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா அதோட வேல்யூவே குறைஞ்சிருக்கும். இதை வாங்கினா உங்க வேல்யூவும் குறைஞ்சிரும். இது எதுக்கு தான் நமக்கு? சபாஷ்டா, கரெக்டா சொன்ன. கழுத்துல தாலி போட்டிருக்கிறதுனால மட்டும் வாழ்க்கையில வந்துட்டு போன ஒரு ஆம்பளை புருஷன் ஆயிட முடியாது. அப்படிப்பட்ட ஆம்பளை தகப்பனும் ஆக முடியாது. குடும்பத்தோட பேரு, வம்சத்தோட பேரு, கோத்திரம், புருஷனோட பேரு, தகப்ப பேரை கூட பப்ளிக்கா சொல்ல முடியாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களோட வச்சுக்கிட்டா நம்ம ஸ்டேட்டஸ் தான் குறைஞ்சு போயிடும். வாங்க போலாம். ஏய், வாங்கிக்கோங்க உங்க புடவைய. வாங்க. மதிப்பனா என்னன்னே தெரியாத ஆளுங்க கிட்ட நம்மளோட மதிப்பை குறைச்சுக்கணுமா? ஏய், என்னடா அப்ப என்ன சொன்ன? திரும்ப சொல்றா. இல்லனே அப்பா, என் கை உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. என்னை விட அதிகமா நீ தான் ஃபீல் பண்ணுவ. விடுனா ப்ளீஸ். மாவனே, அங்க அவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு இங்க இவ்ளோ கெஞ்சுற. வேற என்ன பண்ண சொல்றேன்னா, டாடி பண்ண தப்புக்கு அத்தை பெரியம்மாவை அப்படி திட்டுறாங்க. பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? வலிக்குதுண்ணே. விட்டுறேன் ப்ளீஸ். அண்ணே, நீ ஜெயிக்கணும். அதுவும் இல்லாம எங்க கிட்ட தோத்துறக்கூடாது. அதனாலதான் நான் என் பிரெயினை யூஸ் பண்ணேன். புரிஞ்சுதா? அண்ணே, இன்னொரு விஷயம். நானு ஆம்பளை ஆயிட்டேன்னு. என்னது? கல்யாண வயசு வந்துருச்சுன்னு சொல்ல வந்தேண்ணே. அதுக்கு அதானே, எந்த பொண்ணை பார்த்தாலும் மனசுல பட்டாம்பூச்சி பறக்குதுண்ணே. ஷட் அப். வாயை மூடிட்டு இருப்பேன்னு, ஆனா மனசை மூடிட்டு இருக்க முடியுமா சொல்லு? வயசு அந்த கதவை திறந்து விட்டுருதே. டேய், என்னடா உன் பிரச்சனை? சொல்றேன் கேளு. நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. மூத்தவன் நீ கல்யாணம் பண்ணிக்காம நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? ஏய், போடா. நான் எதுக்கு போகணும்? பொண்ணுங்க. நான் போய் பேசிட்டு வரேன். பாருங்க, அவங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா கூச்சப்படாம சொல்லு. நான் போய் என்னோட டேலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி உனக்கு ஓகே சொல்ல வைக்கிறேன். சொல்லு, யார் பிடிச்சிருக்காங்க சொல்லு. டேய், பிடிக்க வேண்டியது அழகு இல்ல, கேரக்டர் பிடிக்கணும்டா. என் அம்மாவை பாசமா சங்கடப்படுத்தாம பாத்துக்கணும். அன்பாவும் பாசமாவும் மரியாதையா பாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும். அப்படி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் 2 கால்ல இருந்து 3 கால்ல நடக்கிற வயசு வந்துடும். ப்ரோ இருங்க ப்ரோ, வந்துடுறேன். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயினை நிறுத்தி பல பேரோட உயிரை நீ காப்பாத்தின ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு எல்லாருடைய உயிரையும் காப்பாத்தின பூமிங்கிற பொண்ணு இன்னைக்கு தான் தகப்பனுக்கு ஆபரேஷன் பண்ணி அவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக பல முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த கஷ்டமான நேரத்துல அந்த பொண்ணுக்கு உதவி செய்ய யாராவது முன் வந்து பண உதவி செய்வீங்கிற நம்பிக்கை இருக்குன்னு நியூஸ் பேப்பர்ல ஒரு விளம்பரம் எழுதி போட்டோமா. அந்த விளம்பரத்தை பார்த்து இந்த தம்பி தேடிக்கிட்டு உன்னை நேர்ல பாக்குறதுக்காக வந்திருக்காருமா.
அன்னைக்கு அந்த ட்ரெயின்ல என் அப்பா அம்மாவும் இருந்தாங்க. அன்னைக்கு மட்டும் நீங்க ட்ரெயினை நிறுத்தாம இருந்தா இன்னைக்கு நான் அப்பா அம்மா இல்லாத அனாதையா இருப்பேன். என்னோட அப்பா அம்மா உயிரோட இருக்கிறதுனால என்ன பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சாங்க. இன்னைக்கு நான் ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ கஷ்ட நேரத்துல இருக்கன்னு உன்னை பார்த்து உனக்கு பண உதவி செய்ய வந்திருக்காருமா. உங்களுக்கு தேவைப்படுற பணத்தை என் கையால கொடுக்கணும்னு தான் நேர்ல வந்தேன். உண்மையிலே அந்த கடவுள் இருக்காருயா, உங்க ரூபத்துல இங்க அனுப்பி வச்சிருக்காரு. எனக்காக என் பொண்ணு ஒரு படுபாவிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப நான் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். நாம ஒரு நல்ல காரியம் பண்ணா அந்த கடவுள் நமக்கு பல மடங்குல திருப்பி கொடுப்பாரு. சுபம் தம்பி கொடுப்பா. இதை வாங்கிக்கோங்க, 10 லட்சம் இருக்கு. அம்மா பூமி, இது வெறும் பணம் இல்லம்மா. அவரோட அப்பா அம்மா உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி கடனா இதை கொடுக்கறாருமா. வாங்கிக்க. நான் போயிட்டு வரேம்மா. வணக்கம்மா. நல்லது, வரமா. என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க? பணத்தை வாங்கிட்டு போ முதல்ல. என்னத்த எங்க போ சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்டாட்டியை கூட்டிட்டு எங்க வேணாலும் நான் போடா இங்கிருந்து போடா போடா வெளியில. என்னங்க என்னங்க பாத்து ஓடிங்க. என்னங்க எங்கடி போற? இப்ப யார் குறுக்க வராங்கன்னு நானும் பாக்குறேன். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நொடியில இருந்து நீதான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன். மனசுல வச்சுக்கோ. குருஜி, மந்திரத்தை ஓதுங்க. ஓதிடுவான்.